சூரியல குத்தா அழகு. ஐயோ சாமி, அழகுனால அழகு. இதே மாதிரி ஒரு அழகு நான் உலகத்துல பார்த்ததில்லை. இந்த அழகோட அந்த முக்கடத்துல நின்னீங்கன்னா பால் கொண்டு வர்றவங்க செத்தாங்க. நாக்கு மாதிரியா வாயில போட்டு கொச்சில குடிக்கணும் பேசாம மூணு கிளவி முடிக்கிறேன். ஆமா, அது குக்கி வெளியே வரல. உங்களை எல்லாத்தையும் முடிக்க முடியும். கூட்டமே அவங்க வாய் கொடுக்காதீங்க, அவனுங்க மீறினவங்க. சரி, போகட்டும் போகட்டும். இருந்தாலும் மண்டபடி எப்படி? ஐயோ சாமி, இது மாதிரி ஒரு மண்டபடியை நான் உலகத்தையே பார்த்ததில்லை. இந்த மண்டபடியை பார்த்தால் கருப்பு கருப்பாகவும் சுருட்டு சுருட்டாகவும் கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய மண்டபடியை நான் எங்க பார்த்த மாதிரி இருக்கிறேன். எங்க பார்க்க முடியாது. இல்லைங்க, இந்த முடிய எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கேயோ பார்த்திருக்கிறேன். முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாக்குறேன். இந்த மண்டபடி சுருள் சுருளாக கருள் கருத்தாக இருக்கக்கூடிய மண்டபடி எங்க பார்த்து ஞாபகத்துக்கு வந்து இந்த மண்டபடியும் எங்க பாட்டி புண்டபடியும் கொண்டபடி முடிதான் இங்க பார்த்தேன். பாட்டி முடி எங்க பார்த்தேன்? பாட்டி செத்து போயிட்டா. உனக்கு எப்படி தெரியும்? விளக்கு வச்சு பார்த்து நல்லா கேளுங்க எப்படி பார்த்தேன்னு. எங்க பாட்டியா செத்து போயிட்டா. அவளை குளிப்பாட்டுறது கொண்டு வந்து கட்டில போட்டு வெளியே படுக்க வச்சுட்டாங்க. என் கையில ஒரே ஒரு பேரு. ஆமா, என் கையில நெய் பதத்தை கொடுத்து மூணு சுத்திட்டு வாடானாங்க. நானு நெய் பதத்தை வாங்கி மூணு சுத்திட்டு நாலு மாட்டுல வந்து பந்தத்தை பிடிச்சிட்டு நின்று இருந்தேன். இந்த கிழவிக்கு காலையில இப்படி கையும் கால் கட்டி கட்டிட்டாங்கல்ல. ஆமா, நாசமா போன கொட்டிக்கார வந்து அந்த கிழவி கால் கட்டை அவுத்துட்டார் பாரு. கால் கட்டு கவுக்குன்னு திறந்துச்சு. பார்த்தா கரும் புஷ்ன்னு தெரிஞ்சது. அதுலயே சொருகி போட்டு ஓடி வந்துட்டேன். அந்த மண்டபடி இந்த மண்டபடியும் ஒண்ணு. சபையில வந்திருக்கும் போது நான் யாரு, என் வயிறு என்ன, என்னை கொண்டு என்ன நடக்கும்? உன்னை கொண்டால் கோர்ட்ல உன்னை கொண்டால் சும்மாவா இருக்கு. அப்படி என்பதை நான் ஒவ்வொன்றாக சொல்வேன். கவனமா கேட்கணும். ஏதாவது மறுத்து தவறான வார்த்தை பேசி கேட்டி போடுவேன். சாமி விட்டுருக்கிறேன். கையை கீழே காட்டுற சாமி. நான் 3 முடி விட்டுருக்கேன் சாமி. மும்முடி? உங்க பையன் உன் கொண்டாடி நீ. நான் ஒருத்தரே 3 முடி விட்டுருக்கிறேன். ஒருத்தர 3 முடி விட முடியாது. சத்தியமா விட்டுருக்கிறேன். அப்படியா? மண்டமுடி வந்து நெஞ்சு முடி. ஆமா, அடிச்சுக்கிட்டாங்க. தாடி. ஆமா. இருந்தாலும் நான் யாரு என்று வைத்திருக்கும் நாடகம் என்ன? இன்று வைத்திருக்கிற நாடகம் அதாவது தாரகாசூர சம்பாரம். தாரகாசூரன் சஞ்சாரம் என்னும் அதாவது சாமண்டீஸ்வரி பிறப்பு ఈ நாடகத்தில் வாயப்பாரு அழகு. ஐயோ சாமி, இது லவடாய அழகு. இந்த நாடகத்தில் நான் யார் என்பதை அறிக்கை செய்வேன். ஏதாவது மறுபடியும் நீ தவறான வார்த்தை அப்படியே 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 போட்டுருவேன்.
வெயிட்டா இருந்தா போட்டு வந்தால இருந்து தூக்கி போட்டு போ. ஏடா எத்தனை நாள் காத்துறீங்க இந்த முள்ள உணர்ந்துட்டு ஓடுறதுக்கு? ஏடா மம்முட்டி முன்ன நான் மட்டுமா நீந்தா வெறும் முள்ளுல போட்டு வந்து உனக்கு புத்தி வர மாட்டீங்க. அடடா சொல்லு சொல்ல பணமடி கூத்தாடிகள் நெறிஞ்சு புள்ள ஐயா நீங்க யாரு உங்க பேர் என்ன? எங்கடா மந்திரி வருதானே? ஏங்க மண்டையில 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 முட்டுது. டேய் சிவு ஏண்டா மண்டையில புகை முடுதா? டேய் கருவா தருகிறது தாயாரி இடம் மண்டையில எதுக்கு நீங்க உத்தாரா அப்படி நில்லுங்க? முன்னாடி என் பையன் அகண்ட மார்பு என்ன புண்டை திருத்தமா சொல்லு. வீடு ஏன் எப்படி குடிக்கிறது? அகண்ட மார்பு உருண்ட வெளிகள் கோர முடி கோர மசில முடி கோடாளி பல்லழகு கோடாளி பல்லழகு கோடிவிட்ட கண்ணழகு என் பையன் உலகிலே அழகான பையன் என் பெயர் தாரகாசூரன். இவ்வளவு நீளமா இருக்கு சரியான மொன்னப்பாம்பு பிடிச்சு போல. என் பையன் தாரகாசூரன் இருந்தாலும் இந்த தாரகாசூரன் நான் வாழ்வது எங்கே இருக்கிறேன்? நீங்க எங்க நடக்கிறீங்க? அப்படிதான் லூசு பிடிச்ச ஆளு போல இருக்கு. சுத்தமா ஒரு சைடு லூசு மாட்டியா முடியாது கேளு. சுத்தமான லூசு நானே தான். நான் இருக்க இருப்படும் எங்க இருக்கிறீங்க? இந்த தாரகாசூரை நான் வாழக்கூடியது ஒரு குகையா வாழ புங்காரு பாயா ஆளப்பா வாயப்பாரு ஒல்லப்பாரு யாரு எங்க இருக்கிறீங்க? எங்க சொல்லுங்க. நான் இருக்க இருப்படும் எங்க நான் வாழுகிறது படிச்சு கேட்டியா? வாழக்கூடிய நாடு நகரம் எங்க? என் பணத்தை பத்தி ஒரு தெரியுமில்லை? எனக்கு தெரியுமே. எங்கடா மாட்டேன் ஒண்ணு கூடுறப்ப பாத்து புஜபலம் நான் இருக்கிற இந்த தாரகாசூரை நான் வாழுகின்ற இடம் எங்கே?
தம்பி அப்புறமா அவருக்கு பேசிக்கலாம். ஐயா படு தூங்குங்கடா. எல்லா ஊர்ல அரட்டிக்கிட்டு முதல்ல தூங்க மாட்டேங்குது. ஐயா சாணி கோலாயா அதாவது தாரகாசுரன் வாழுகின்ற பூமி, அதாவது தங்கமலை. யாரு மலை? உங்க பாட் தங்கமலை. தங்கமலையிலே வாழக்கூடிய நாடு என் நாடு தங்கமலை, கழுகுமலை என்று என் நாட்டுக்கு 2 பெயர். இந்த தங்கமலையிலே இந்த தாரகாசுரை நான் வாழ்ந்தோடு என பெற்றோடு அந்த தங்கமலையில வாழக்கூடிய உங்களை பெற்றவங்க யாரு? என்னை ஈண்டெடுத்த தாரகாசுரை என் அம்மா, என் தாய். என்னை பெற்றெடுத்தாலும் அம்மா 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 அம்மான்னு இங்க அலையிற. ஆமா அம்மா அம்மான்னு இந்த கூட்டத்துல யாருக்கு உங்க அம்மா? என் தாய் எப்படிப்பட்டவள்? இங்கே படுத்திருக்கா. உங்க அம்மா ஒண்ணுக்கு இருக்கு போய் எல்லா பிசுக்கிட்டு பாய்ந்து. இந்த தாரகாசுரை பெற்றெடுத்த என் தாய் எப்படிப்பட்டவள்?
மந்தி சொல்லு குரங்கு. ஏய் உனக்கு நாளைக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும். அதுக்கு சரிக்கிறான் பாரு. வானர் கூட்டம். ஆமா என்னை பெற்றெடுத்த என் தந்தை யாரு? யாருங்க? இந்த உலகத்திலே பத்திய சிறுமணி எங்க அப்பா காசிப மகாமுனிவர். காசியப்ப முனிவரானவர் உங்களுடைய அப்பா. உண்மையா? உங்க அம்மா? என் தாயோ அதி. தாயாருடைய பேரு அதி. அதி திதி. அதி திதி என்னக்கூடிய 2 தாய்மார்களா? எங்க அப்பனுக்கு 13 பொண்டாட்டி. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏன்டா ஒசூருங்களையா? என்ன 13? கண்டிக்கறி போடுறாரு. எடைக்கு போட்டா கூட ஒரு பேருக்கு பழக்கம். அதை தூக்கிட்டு என் தாயாரு 13 பேரு காசிப மகாமுனிவர்கள் 13 பண்ணி மாறிட்டு அது என்ன பெண்ணுக்கு நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? அது என்று சொல்ல பெண்ணுக்கு எத்தனை, திதி என்ற பெண்ணுக்கு எத்தனை பேர் பிறந்தீங்க? சொல்லவா? சொல்லுங்க. சொல்லவா? அது என்ன சொல்லக்கூடிய பெண்ணுக்கு நீங்க எத்தனை பேர் பிறந்தவங்க? சரியா 2 பேர். 2 பேர். ஆமாடா. யார் யாரு? என் அண்ணன் மகிஷாசூரன். மகிஷாசூரன் என்பவர் உங்க அண்ணன். என் அண்ணன் அவருக்கு நேரடிவன் என்பது தாரகாசூரன். தாரகாசூரனும் இந்த மகிஷாசூரனும் ஓர் தாய்க்கு பிறந்து நாங்க வளர்ந்து நாங்க வாடி வளர்ந்து இந்த வாடி விட்டு இந்த மகிஷாசூரனுக்கும் இந்த தாரகாசூரனுக்கும் எங்களுக்கு நேரிட்ட உராதியா என்னன்னா ஒரு முன்ன கூட முன்ன கூட ஒரு தவளை வத்த புண்டை எவனா சொல்லுவேன் மோசமான குண்டாரட்டி கூப்பிட்டாலே போட்டு முடிக்கி போடுவா குண்டாரட்டி எதிரி யாரு? நேரிட்டு உராது யார்? உங்களுக்கு எதிரி என்று சொல்றீங்களே, யார் அவங்க, எங்க இருக்கிறாங்க? பொறுமையா இருக்கணும் நுடுகுதானா? அப்பேற்பட்ட எதிரிங்க யாருங்க, எங்க இருக்கிறாங்க? எதிரி நினைத்தால் என் இரும்பு போன்ற இதயம் உங்க எதிரிய பார்த்தா நீங்க அவ்வளவு ஒரு பயமா இருக்குது, அது புரட்சியா இருக்கிறது. என்னுடைய உள்ள துடிக்குது துடிக்குது அந்த அயோக்கியமை 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 நானும் அயோக்கியமை. யாரை பார்த்து அயோக்கியமை அயோக்கியமை? எது யாரு சொல்றவா?
மந்திரி ஓய் ஏய் ஏய் உட்கார் பாரு போ பாரு மாயிட்டு சீக்கிரம் வைடா ஓ அரே பாட்டி முஞ்சாட்ட போகுது பாட்டி அப்படிதான் இருந்ததா தரு இப்படி தந்தாங்க கேங்க டேய் ஓய் இந்த பக்கம் மட்டும் வாய் வைக்கிறாரு ஆமா இந்த பக்கம் வாயை கொடுத்தீங்கன்னா மேல முடியாது சொல்லுங்க எங்களுக்கு எதிரி யாரு யாரு இவனுங்கதான் ஏய் அவர் நமக்கு நண்பர்கள் டேய் ஏய் யாரு உங்க எதிரி அண்ணா அண்ணா நோய் நோய் ஓயா அந்த தேவ வசகர் அந்த தேவ பூஜைகள் கண்ணன் ஈசன் பெருமா அந்த இந்திரன் அவங்க தான் எனக்கு எதிரி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் உங்களுக்கு எதிரியா ஏன் அவங்க என்ன செஞ்சாங்க ஏன் உங்களுக்கு எதிரி அப்படி கேளு தேவருக்கும் எங்களை போல அசுராதிக்கும் ஏன் எதிரியாகணும் எதனால எதிரி ஏடேய் தேவர் என்ன செஞ்சார்கள் என்ன செஞ்சாங்க மூர்த்தி பிணி திரை நரை இது வரக்கூடாது கடலை அமர்ந்து கிடைச்சார்கள் அதாவது நோய் நொடிகளே வரக்கூடாது கடலிலே அமுதம் கிடைச்சாங்க இளமையா இருக்கணும் அமிர்த சாப்பிட்டா என்று அமிர்தம் கிடைச்சார் அமிர்தம் கிடைக்கும் போது நாங்க என்ன செஞ்சோம் நாங்க ஒரு பக்கம் அசுராதிகள் எந்த பக்கம் அந்த பாம்பு இருக்கு பாசிக்கிற பாம்பு அந்த பாம்பு தலை பக்கம் நாங்க அசுராதிகள் அதாவது அமுதம் கடைய வேண்டும் என்றால் கயிறு கயிறுக்கு பதில் பாம்பை வச்சு நீங்க தலைப்பக்கமா இழுக்க தேவர்கள் வாழ்பக்கம் அதாவது கடைந்தோம் தேவர்களும் அசுரர்களும் கடைந்தோம் 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 கடைஞ்சுக்கிட்டே இருந்தோம் மத்து யாருது மத்து அந்த தேவர்கள் தான் சரி அப்போ மந்திரகிரி மலை என்று சொல்லக்கூடியது மத்து எல்லாம் சொல்லுங்க நேரமாகும் எல்லாம் சொல்ல நேரம் இல்லை அப்படி அமர்ந்து கிடைக்கும் போது ஏண்டா ஒரு வியாபாரத்துக்கு போறோம் ஆமா ஒரு வியாபாரத்துல 10 ரூபாய் லாபம் தான் 2 பேர் சேர்த்து கூட்ட பண்ண எப்படி ஒரு 2 பேர் போனோம்னா கொடுக்கணும் கைது வரைக்கும் போவேன் நீ போய் தலைய வை உன் பீத்தலைய என்ன கண்டா ரயில் ஒதுங்கி போய்விடும் அப்போ அமிர்தம் கிடைக்கும் போது அந்த தேவ பசங்க என்ன பண்ணாங்க அந்த தேவ அமிர்தத்தெல்லாம் அவங்க சாப்பிட்டு இந்த அசுராதிக்கு என்ன கொடுத்தாங்க கல்லு சாராயம் வீரு பிராந்தி அவனி இஷ்டி அவனி எதுக்கு கொச்சு இல்ல அவனி வாழகட்ட போயிருக்கு அவனி அப்படி குடிக்கிறதுக்கு ஆமாடா அந்த ஆளுதான் பெறட்டேன் பங்காளி மூஞ்சி மாதிரி எங்கிட்ட போய்க்கும் உங்க பாட்டி மாதிரியே நாளைக்கு வரும்போது டை அடிச்சுட்டு வா ஆமா நல்லா இருக்க முடியும் இடம் போக்குது போட்டு உன் பேர் என்ன தம்பி சிந்து போய் உட்கார ஒரு சிந்து அவனா நீ அவனை தான் தோப்பூர் சிந்து அப்படி எங்களுக்கு விஷம் கல்லு சாராயத்தை கொடுத்து எங்களை பாத வசத்துக்கு எங்களை அனுமதி ஆக்கிட்டாங்க அமுதத்தை எல்லாம் தேவர்கள் குடிச்சிட்டாங்க ஆமா உங்களுக்கு போதை என்று சொல்லக்கூடிய போத வஸ்துகளை கொடுத்து உங்களை மொண்ணக்கூதி ஆக்கிட்டாங்க மொண்ணக்கூதில மண்டையில மண்ணம் கருக்கு போன மண்ணை பண்ணி விட்டாங்க அப்படி அன்று அமர்ந்த கிடைக்கலையே அப்படி என்று நாங்கள் அசுராதிகள் நாங்கள் பகை வைத்தோம் தேவ பசங்களா உன்னைக்கு எங்க இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பியாக்க போறேன் எங்களுக்கு அமுதம் கொடுக்கல இல்ல ஆமா உங்களை நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு அன்னையில இருந்து உங்களுக்கு கட்டிட்டு இருக்கிறீங்க சபதம் வச்சோம் சபதம் வச்சு நேற்று என் அண்ணா விட்டு மகிஷாசூரனை அந்த தேவர்களை போய் சிறுபிடிச்சா நம்மளுடைய தங்கமணியை வச்சு அவங்க பார்த்து வச்சு முதிக்கணும் அப்படி எங்க அண்ணனை அனுப்பினேன் அதனால எங்க அண்ணன் நேற்று தேவர் சிறுபிடிக்க போடுவேன் நான் தேவ பசங்களை பிடிச்சி அப்படி கையில போட்டு கச்சுக்கிட்டா 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 கச்சு கறிக்கிழம்புக்கு போடுறது அப்படி நசுங்கி என் தம்பிக்கு கொண்டு வர போற அண்ணன் அதனால இன்று போனவனை காணும் அதனால எதிர்கொண்டு போகணும் எதிர்கொண்டு போவதா இருந்தாலும் இருந்த போதும் நான் மாறிச்சேனே கல்யாணம் ஆயிடுச்சா பொண்டாட்டி கட்டிக்கிட்டா அப்பா எந்த பொம்பளை உங்ககிட்ட படுக்குதோ தெரியலையே உன் தலையே பீக்க வச்சு அடிக்குது ஐயா அந்த பொம்பளையா உங்ககிட்ட படுக்கிற
பொம்பளையாவது படுக்கும்போது மூஞ்சி மேல துணி போட்டு மூடி போடுவேன். ஓ நீ ரொம்ப விவரமானவர் போல. இந்த செருப்பு எடுத்து வெளியே போடு. யாரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க? நான் கல்யாணம் செய்கிறேன். இந்த சூரனை நான் எப்படிப்பட்ட பண்ண மனமடித்தேன். யாரை கல்யாணம் எப்பேற்பட்டவங்க சொல்றவா ஓட்டே ஓட முடியும். எந்த பொம்பளைய கல்யாணம் செஞ்சீங்க? யாரு உங்க பொண்டாட்டி? அண்ணா 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 இந்த தாரகாசூரை நான் எப்படிப்பட்ட மனமுடித்தேன். யாரை கல்யாணம் செஞ்சீங்க? அந்த பொம்பளை பேர் என்ன? என்னுடைய அழகுக்கும் என்னுடைய கூந்தல் அழகுக்கும் என்னுடைய முகத்து அழகுக்கும் என்னுடைய பண்புக்கும் பாசத்துக்கும் ஆசைக்கும் என் அழகு மனைவி என் மனைவி பேர சொன்னா பல நழுவி பாலில விழுந்தால் அது நழுவி வாயில விழுந்தால் அது எவ்வளவு தித்தி பூக்கா இருக்கும். அது பெரிய பூக்கா இருக்கு. எவ்வளவு இனிப்பா இருக்குன்னு சொல்ல. அப்படி சொல். என் ஆசைக்கிருந்து என் அன்பு மனைவி என் மனைவி பேர் சகுந்தலா தேவி. சகுந்தலா தேவி. ஆமாடா. சகுந்தலா தேவியை கல்யாணம் செஞ்சிருக்கிறீங்க. ஆமாடா. செஞ்சு அவளை கல்யாணம் செய்து அவளுக்கு எனக்கும் இல்ல வாழ்க்கையில நாங்க கூடி வாழ்ந்தாலும் இன்னும் குழந்தைகளே இல்லைடா. குடும்பம் பொண்டாட்டி தானே படுக்கிற? இல்ல பக்கத்துல பொண்ணுதான். பக்கமா தான் கல்யாணம் ஆச்சு. 3 மாசம் ஆகுது. இப்பதானா? அப்பா இருந்தாலும் என் அண்ணாவை மட்டும் மகிஷா சோரை நேற்று டேவர் சிறுபடிக்கு போனோம். என்ன ஏதோ தெரியல. அதான் மறுபடியும் நானும் தேடி போகணும். என் மாநில மனைவிற்கான சகுந்தலா தேவி அந்த சகுந்தலை போய் உன் கணவன் தாரகாசுரனை சென்று பொண்டாட்டி சீக்கிரம் கொடுக்கும். பொண்டாட்டிக்கு போக முடியாது. போய் முடியும். என்னால எனக்கு 2 நாளா வவுத்தால போகுது. இல்லன்னா 7 தான் கொடுத்துவேன். எங்க பிடிச்சவங்க போல இருக்குது. நானும் உடம்புக்கு சரியில்லைங்கிறேன். இவ்விதமாகத்தானே இப்பொழுது சபை தர்பாராக சகுந்தலா தேவி வருவிதம்